வித்தியாசமான கதாபாத்திரத்துல நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யா நடிச்ச கருப்பு படம் பாத்தீங்கன்னா ஈஸியாவே 300 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி சாதனை படைச்சிருக்கு. திரைக்கு வந்த கொஞ்ச நாட்கள்லயே 300 கோடி வசூல் பண்ணி இந்த வருஷம் இவ்வளவு பெரிய தொகையை வசூல் பண்ண முதல் தமிழ் படம் அப்படிங்கிற பெருமைக்குரிய படமாவும் மாறி இருக்கு கருப்பு. இந்நிலையில தி ஹாலிவுட் ரிப்போர்ட்டருக்கு கொடுத்த பேட்டியில ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்லி இருந்தாருன்னா, இதுதான் விஜய் சாரோட கடைசி படமா இருந்திருக்க வேண்டியது. கருப்பு தொடர்பா நான் அவரை 2-3 முறை சந்திச்சு பேசி இருக்கேன். அது அவர் அரசியலுக்கு வர்ற நேரமாய் இருந்துச்சு. அதனால கடைசி படம் பத்தி முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்தாரு விஜய். அப்ப ஜனநாயகனை தான் தன்னோட கடைசி படமா தேர்வு பண்ணாரு விஜய். அதுக்கு அவர் சொன்ன காரணங்களும் ரொம்பவே நியாயமானதா தான் இருந்துச்சு. அதனால என் படத்துல நடிக்க முடியாதுன்ட்டு அவர் சொன்னதை கேட்டேன்னா, சார் உங்களோட முடிவை நான் மதிக்கிறேன், ரொம்ப நன்றின்ட்டு சொன்னேன். எனக்காக ஏதாச்சும் கதை வச்சிருக்கீங்களா பாலாஜின்ட்டு விஜய் சார் கேட்டப்ப 2 கதைகளை அவர்கிட்ட சொன்னேன். என்கிட்ட கதை கேட்டது அவர் எனக்கு கொடுத்த பெரிய மரியாதையா தான் பாக்குறேன்ட்டு ஆர்ஜே பாலாஜி சொல்லி முடிச்சாருங்க. விஜய் சார்கிட்ட சொன்ன கதைய சூர்யா சார்கிட்ட சொல்ல முடியுமான்ட்டு தயாரிப்பாளர்கள் கேட்டிருக்காங்க. உடனே நான் கதை சொன்னதும் இந்த படத்துல நடிக்கிறேன்ட்டு சொல்லிட்டாரு சூர்யா சார். என்ன ஸ்கிரிப்ட்ல சில மாற்றங்களை மட்டும் செய்ய சொன்னாருன்ட்டு ஆர்ஜே பாலாஜி அந்த பேட்டியில சொல்லி முடிச்சிருந்தாரு. கருப்பு படம் அண்ணாவோட கடைசி படமா இருந்திருந்தா சென்சார் ரிலீஸ் ஆகி இருக்கும். நல்ல வாய்ப்பு போயிடுச்சுன்ட்டு வருத்தத்துல இருக்காங்க விஜய் ரசிகர்கள். விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் பாத்தீங்கன்னா எப்ப ரிலீஸ் ஆகும்ட்டு தெரியாமலே 5 மாசம் ஓடிடுச்சு. சென்சார் சான்றுக்காக காத்து இருக்கேன் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா சொல்லிட்டு இருக்காரு. இந்நிலையில ஜூன் 19ஆம் தேதி திரைக்கு வருது ஜனநாயகன் அப்படின்ற பேச்சு கிளம்ப, அதுக்கு பதிலா விஜய் நான் பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாமேன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ரசிகர்கள். ஆனா ஜூன் 19ஆம் தேதி ஜனநாயகன் இல்லைங்க, அதுக்கு மாறா கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்க இன்னொரு படமான பாலன் தான் திரைக்கு வர இருக்கு. பாலன் ரிலீஸ் பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பார்த்த உடனே விஜய் ரசிகர்கள்லாம் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க. கருப்பு சந்தோஷமே பெரிய சந்தோஷமா இருக்கும் போது வெங்கி அட்லூரி இயக்கத்துல சூர்யா நடிச்சிருக்க விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்ற மாதிரி புது போஸ்டரோட அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. காட் மோட்ல சூர்யாவை பார்த்தாச்சு, அடுத்தது ஆக்ஷன் மற்றும் கியூட் மோட்ல பார்க்க போறோம்ன்றாங்க அன்பான ஃபேன்ஸ்.